ஹலோ. விஷயம் என்னன்னா, என்னோட ஒன் ஆஃப் த வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஊர்லேருந்து வந்திருந்தா. வழக்கம் போல என்ன நமக்கு ஊர்லேருந்து ரொம்ப நாள் கழிச்சு, ஆக்சுவலி 1 இயர் கழிச்சு அவளை பார்க்குறேன். ஸோ என்னன்னா, கிஃப்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம் இல்லையா? நாங்கள் வந்து 2 பேரும், அவளும் வந்து என்ன மாதிரி புக்ஸ் படிக்கிறவ தான். கிராஸ்வர் போயிருந்தோம் ஃபீனிக்ஸில். என்ன வாங்குறது அங்கே அப்படின்னு தெரியல. பட் எனக்கு இது வரைக்கும் வந்து யாரும் பிளைண்ட் டேட்ஸ் புக்கு வந்து யாரும் கொடுத்ததில்லை, கிஃப்ட் பண்ணதில்லை. நிறைய கிஃப்ட்ஸ் வந்திருக்கு, புக் கிஃப்ட்ஸ்னாலும் இந்த மாதிரி பிளைண்ட் புக் எனக்கு கிடைச்சதில்லை. ஸோ வந்து நாங்கள் வந்து சும்மா அப்படி புக்ஸ் வந்து ப்ரௌஸ் பண்ணிட்டு இருந்தப்போ அங்கே நிறைய பிளைண்ட் புக்ஸ் வந்து வச்சிருந்தாங்க. இந்த பிளைண்ட் புக் வந்து அவன் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணா. அவளுக்கு நான் பண்ணது அவள் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி எனக்கு அனுப்பிச்சிட்டா. பட் வந்து நம்ம தான் ஒரு இன்ஸ்டாகிராமில் புக் இன்ஃப்ளூயன்சர் ஆச்சே. ஸோ எப்படி ஒரு அன்ராப்பிங் வீடியோ பண்ணாமல் இருக்கிறது அப்படின்னு. ஏன்னா எனக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இது வந்து என்னோட பர்சனல் ஸ்பேஸ் இல்லையா? ஸோ இதில் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்ச பிளைண்ட் புக் இது. அதனால அதை வந்து நான் பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணி எனக்கு உள்ள என்ன புக் இருக்குன்னு தெரியல. ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ அதோடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கு, என்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற புக்கா இல்லை நான் எதிர்பார்த்த புக்கா இல்லை ஐயோ இது படிக்கவே கூடாது அப்படின்னு நினைச்சு வச்சிருந்த ஒரு புக்கா எதுவுமே எனக்கு தெரியல. பட் எதுவாக இருந்தாலும் திஸ் இஸ் கோயிங் டு பி வெரி 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 ஸ்பெஷல் டு மீ. ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தது. இன்னொன்று இது வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிளைண்ட் புக். ஸோ என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கடற்கடன்னு அண்டர் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ இங்கே வந்து என்ன எழுதிருக்காங்க அப்படின்னா, கோர்ட் ரூம் டிராமா, ட்ரூத் குவெஸ்ட், ஃபால்ஸ் சார்ஜஸ், ஹை சஸ்பென்ஸ். ஸோ இது வந்து ஒரு த்ரில்லர் தான். நான் அவ்வளவா த்ரில்லர் படிச்சதில்லை. இதுல என்ன புக் இருக்கு அப்படின்னு கடற்கடன்னு பிரிச்சு பார்த்துடலாம். என்ன இருக்க போது தெரியல. எனக்கு இது பிரிக்கவும் மனசு வர மாட்டேங்குது. அதனால கொஞ்சம் டைம் எடுக்கும் மக்களே. ஏன்னா இது வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிளைண்ட் புக் அப்படிங்கிறதுனால இந்த கவரை கூட நான் வந்து எதுவும் பண்ணாமல் பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் பேர் வித் மீ. இதை நான் கடற்கடன்னு ஓட்டிடுறேன் இந்த பாட்டெலாம். ஸோ ஒரு இது வந்தாச்சு. இன்னொன்று, இந்த கவரை நான் வச்சுக்கணும்னு நினைக்கலன்னா கடற்கடான்னு கிழிச்சு போட்டுடலாம். பட் அகெயின் இது என்னுடைய ஃபர்ஸ்ட் பிளைண்ட் புக் அப்படிங்கிறதுனால ஜான் கிரிஷம் அப்படின்னு இருக்கு. ஓகே, இவருடைய ஒரே ஒரு புக்கு என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு. அந்த புக்கா இருக்குமோ? ஃப்ரேம்டு ஜிம் மெக்லாஸ்கின்னு ஏதோ இருக்கு. அது புக்கு பேரா இல்லை கோ ஆத்தரானும் தெரியல. பட் ஜான் கிரிஷமோட ஒரு புக் என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு. அதுவுமே ஆக்சுவலி என்ன சொல்றது, ஒரு பிளைண்ட் என்ன சொல்றது, கார்ட்டுன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி நானே ஆர்டர் பண்ணி ஃப்ரேம்டு ஜிம் மெக்லாஸ்கி. ஸோ இந்த புக் தான் இருக்கு இதுக்குள்ள. இது வந்து எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. இந்த புக்கு நான் வந்து ஜான் கிரிஷம் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இந்த புக்கு வந்து நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. ஸோ என்ன போட்டிருக்காங்க எனக்கு இந்த புக்கை பற்றி ஐடியாவே இல்லை கொஞ்சம் கூட. பட் அழகாக இருக்குது புக்கு, சூப்பராக ஃப்ரேம்லாம். ஓ, இதுக்குள்ளே ஏதோ இமேஜஸ்லாம் கூட இருக்குது. ஓ, இது ஏதோ ட்ரூ ஸ்டோரி போலையோ எனக்கு தெரியல. ட்ரூ ஸ்டோரி போலன்னு நினைக்கிறேன். ஃபோட்டோஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ட்ரூ ஸ்டோரி போல இருக்கு. ஓகே ஓகே, அழகாக இருக்கு. எல்லாமே லெட்டர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. புக்கு சூப்பராக இருக்கு. ஸோ பிளர்ப் வந்து Joe Biden suffered the unbearable tragedy of his wife's murder, only to be tried and found guilty of the crime himself, despite being 120 miles away at the time it was committed. Clarence Brandley spent 9 years on death row, coming to within 6 days of execution before new evidence cleared him of all charges. And in the case of the Norfolk 4, police and prosecutors continued to arrest innocent people until not 1 but 4 men were behind bars. All the cases in this book are simply extraordinary and all are true அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இது வந்து ட்ரூ ஈவெண்ட்ஸ் பேஸ் பண்ண ஏதோ க்ரைம் ரிலேட்டட் புக் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், இது வந்து எனக்கு வந்து அதான் க்ரைம் த்ரில்லர்ஸ் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு இருக்கேன். இந்த புக்கு நல்ல வேலை இது என்கிட்ட இல்லாத புக்கு. ஜான் கிரிஷமோட செகண்ட் புக்கு. அந்த என்கிட்ட இருக்கிற புக்கு நான் இது வரைக்கும் படிச்சதே இல்லை. நான் சொன்ன மாதிரி அதுவுமே வந்து ஒரு புக் இன்ஸ்டாகிராமில் ஒரு புக் ஷாப்பில் வந்து புக் பிளைண்ட் த்ரில்லர் பாக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது. 5 to 6 புக்ஸ் அந்த பாக்ஸில் இருக்கிற மாதிரி. ஸோ அதில் ஒன் ஆஃப் த புக்ஸாக இன்னொரு புக்கு வந்து, அது என்ன புக்குன்னு கூட எனக்கு பேர் ஞாபகம் இல்லை. ஸோ திஸ் இஸ் த புக். அண்ட் ஆல்சோ இதில் வந்து என்ன இருக்கு, கோர்ட் ரூம் ட்ராமா, ட்ரூத் குவெஸ்ட், ஃபால்ஸ் சார்ஜஸ், ஹை சஸ்பென்ஸ் அப்படின்னு இருக்கு. ஓகே, லெட்ஸ் ட்ரை இட் அவுட். அண்ட் இந்த புக் இல்லாமல் எனக்கு வந்து இன்னொரு புக்கும் அவள் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தா, இயர் ஆஃப் லிவிங் கியூரியஸ்லி அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த புக் வந்து என்னன்னா, குட்டி குட்டி சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த புக் பற்றி நான் ஆல்ரெடி அவள் சொல்லி தான் நான் கேள்விப்பட்டேன். ஸோ இந்த புக்கில் வந்து என்னன்னா குட்டி சாப்டர் தான் பாருங்க. இந்த சாப்டரில் ஒரு இன்ஃபர்மேஷன், இந்த சாப்டரில் ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளைக்கும் 365 டேஸ்க்கு வந்து அக்டோபர் பாருங்க, மந்த் வைஸ் கூட கொடுத்துருக்காங்க போல இருக்கு. ஓகே, நான் இந்த புக்கை பற்றி கூட சரியா இது பண்ணல. ஸோ அக்டோபரில் படிக்கிறதுக்கு இன்ஃபர்மேஷன் என்னென்ன, அனலைசேஷன் இன்டு ஆர்ட், மேப்பிங் அ பசில், வாட்ஸ் ஆன் த கார்ட்ஸ் அப்படிலாம் இருக்கு போல இருக்கு இந்த புக்கில். ஸோ இது வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பேஜ் படிக்கிறது போல படிச்சு. ஸோ த லாங்குவேஜ் ஆஃப் ஃப்ளாக்ஸ், அப்புறம் வந்து பைனாப்பிள், பேஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ இது ஒரு நாளைக்கு ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, இயர் ஆஃப்
லிவிங் கியூரியஸ்லி அப்படின்னு அவங்களே வந்து மந்த் வைஸ் டே வைஸ் எல்லாமே பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக்கு வந்து படிக்கிறதுனால நமக்கு வந்து இது படிக்க முடியும்ல, தாராளமாக படிக்க முடியும். ஒரு நாளைக்கு இவ்வளோதான் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் படிச்சுட்டு நானும் இன்னைக்கு புக் ரீட் பண்ணிட்டேன் அப்படின்னு மார்க் பண்ணிடலாம் ஃபேபிளில். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி ரீடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹார்ட் கவர் வேற பார்க்க வர பலன்னு அழகாக இருக்குது இந்த புக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து எனக்கு அகைன் திஸ் இஸ் கோயிங் டு பி வெரி 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 ஸ்பெஷல். இது 2 ஈவெண்ட்ஸ் வேறு அப்படிங்கிறதுனால இன்னுமே இது வந்து பயங்கர ஸ்பெஷல் ஆக போகுது. ஸோ தேங்க்யூ. நான் வந்து தேங்க்யூ சொல்ல மாட்டேன் அவளுக்கு, பிகாஸ் ஐ லவ் ஹர் மோர் அப்படிங்கிறதுனால. ஸோ திஸ் ஆர் த 2 books ஐ காட். இது வந்து அவள் ஆல்ரெடி வாங்கிட்டு வந்தான். எனக்கு இந்த புக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த புக்கு தான் பிடிச்சிருக்கு. பட் லெட் மீ ட்ரை அவுட். ஓகே, இது படிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு. ஏன்னா க்யூரியஸாக இருக்குது இந்த புக்கை படிக்கிறதுக்கு. தேங்க்யூ. ஸோ இந்த கவரையும் நான் வந்து பத்திரமா வச்சுக்க போகிறேன். பர்ஃபெக்ட் புக் ஹால் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் பிளைண்ட் புக் டேட்டில் கிடைச்ச புக். அண்ட் இட்ஸ் கவர். ஓகே, ஹாப்பி குமுதா, ஹாப்பி எனர்ஜி. பாய்.